ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நல்ல மாலை வேளையிலும் நம் மத்தியில் மகிமைப்படுவதாக. உங்கள் நடுவில் என்னை நிற்கச் செய்திருக்கும் ராஜாவுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்கிறேன். கனத்திற்குரிய திருச்சபையின் தேவ திட்டத்தை தரிசனத்தை பெற்று நிறைவேற்றி கொண்டிருக்கிற அன்பு போதகரே அவர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற போதக பிதாக்கள் எல்லோருக்கும் தேவ ஜனமாம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு இரட்சகர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிருள்ளவர், அவர் என்றும் சர்வ வல்லவர், நம்மத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் மாறாதது, அவர் பிரசன்னம் அதிசயமானது. பிரசங்கங்கள் சாதிக்காததை அப்பாவின் பிரசன்னம் சாதிக்கும். மீண்டும் ஒரு விசை உங்கள் மத்தியில் என்னை ஜீவனோடும் பலனோடும் கொண்டு வந்து நிற்க பண்ணினவரை நான் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நினைக்கிறேன். அவர் பெரியவர். சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த நினைச்சா எந்த கொம்பனாலையும் எந்த கொம்பியாலையும் தடுக்கவே முடியாது. ஆமா, பாருங்க, நாம இயேசுவை உயர்த்துறதுக்கு வந்திருக்கிறோம். அவர் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர். பல சமயங்கள்ல நாம இயேசுவை உயர்த்துவோம்னு கூட்டத்துக்கு வந்திருப்போம், ஆனா உயர்த்த மாட்டோம். நாம அப்படித்தான் சோதரா. ஆனால் அவர் அப்படி இல்லை. எப்பொழுதுமே அவர் நம்மை உயர்த்தி பார்க்கிறதுலே சந்தோஷப்படுகிற ஆண்டவர், உண்மையுள்ள தேவன். எத்தனை பேர் இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, என் எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, என் எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, என் எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, என் எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, தகப்பனும் நீர்தானே, என் தாயும் நீர்தானே, தகப்பனும் நீர்தானே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே கனமசாந்தரன இயேசு ராஜனே, என் எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எதிர்காலம் நீர்தானே, என் எதிர்பார்ப்பும் நீர்தானே, எதிர்காலம் நீர்தானே, என் எதிர்பார்ப்பும் நீர்தானே, உம்மைத்தான் நான் பாடுவேன் ராஜாவே, உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே. Praise God. இயேசு
சர்வ வல்லவரே நீர்தானே இயேசு ராஜனே, ஆசை நீர்தானே, என் ஆதரவும் நீர்தானே, ஆசை நீர்தானே, என் ஆதரவும் நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன், இயேசு ராஜனே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன், இயேசு ராஜனே. எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, ராஜாவே எல்லாம் நீர்தானே என் இயேசு ராஜனே. உதவி நீர்தானே, என் ஒத்தாசை நீர்தானே. ஆமாப்பா, உதவி நீர்தானே, என் ஒத்தாசை நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன் ராஜாவே, உம்மைத்தான் நான் போற்றுவேன், இயேசு ராஜனே. எல்லாம் நீர்தானே. நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா இயேசு ராஜனே. என் எல்லாம் எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. என் எல்லாம் இயேசு ராஜனே. சொல்லுங்க ராஜனே. எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. என் எல்லாம் ஓ ஜீசஸ் praise glory. என் எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தும். Praise God. He is here in our midst right now. அவர் நம்மத்திலே இருக்கிறார், உயிருள்ளவராய் இந்த இடத்தில் இயேசு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற இடத்தில் நம்மோடு பேசுவார், அவர் இருக்கிற இடத்தில் தமது வல்லமையை விளங்க பண்ணுவார், அவர் இருக்கிற இடத்தில் சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். அற்புதங்களை அடையாளங்களை அவருடைய நாமம் செய்யும். இந்த மாலை வேளையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவர் நம்முடைய வாழ்வில் நிச்சயம் செய்வார். He is here. அவர் இங்கே இருக்கிறார், அதுதான் விசேஷம். கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya hallelujah. Thank you glory to Jesus. துரைத்துணங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் இயேசு என்னும் நாமமுள்ளவர் நம்மத்தில் இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமான தேவன். Praise Jesus. எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த மகிமை நிறைந்த மாலை வேளையிலும் நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும், உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரட்டும். சத்திய வார்த்தைகளை தடை பண்ண எத்தனிக்கிற எந்த சத்ருவின் அதிகாரத்தையும் இரட்சகர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் சபித்து மேற்கொள்ளுகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இருக்கீங்களா? சந்தோஷமா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமே. ஓ, சத்தமா ஒரு அல்லேலூயா சொன்னா தான் சொல்லுவே, இல்லைன்னா அமைதியா சொல்லுவே.
சரி, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதனுடைய 9வது அதிகாரத்திற்கு நாம் வருவோம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். முதல் வசனம் துவங்கி, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, இயேசுப்பா அந்த பூமியில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த நாட்களில் ஏராளமான அற்புதங்களை செய்தார். இயேசு என்றால் அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஆமீன் சொல்லுங்க பாப்பா. ஆமா, அவர் இங்கேயும் இருக்கிறார். அவர் இருப்பதே அற்புதம், அவர் இருந்தால் அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த அற்புதங்களில் இந்த அற்புதமும் அற்புதமா இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஒரு பிறவி குருடனுடைய கண்களை இயேசு அற்புதமாய் திறந்த ஒரு சம்பவம். அவன் இயேசுவிடத்தில் வந்தான் என்று சொல்வதை விட, இயேசு போகிற வழியில் அந்த குருடனை கண்டார். ஸ்தோத்திரம். உடனே சீசர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்தோத்திரம், குருடனா இருக்கானே, இவன் செஞ்ச பாவமா இருக்குமோ, அப்பா அம்மா செஞ்ச பாவமா இருக்குமோ, சரித்தான் போல யாரோ ஒருத்தர் பாவம் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் இப்படி குருடன் அணைஞ்சிருக்கான், பிறந்திருக்கான். இல்லாமல் எப்படி நாமெல்லாம் நல்லா இருக்கோம், அவனுக்கு கண்ணு குருடா இருக்க. அப்போ அவங்க பாவம் செஞ்சுருக்காங்க. ஒன்று இவன் செஞ்சுருக்கணும், இல்லாட்ட அவங்க அப்பா அம்மா யாராவது செஞ்சுருக்கணும்னு புகையை கிளப்பிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உடனே ஏன் சொல்றாரு, அட பாவிலா, ஸ்டாப்பே. அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா இருங்கடா, பேச்ச குறைங்கடா. ஆமே, போற இடமெல்லாம் ஏதாவது புகையை கிளப்புறதே உங்க வேலையா இருக்கு. சோத்திரம். அப்படி அல்ல. ஆமே, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்ன செய்கிறது? வருகிறது. இது பகற்காலம். சோ பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இங்க வாப்பா அப்படின்னு சோத்துறான். காரி எச்ச கீழே துப்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஏசாமி இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் வேற எங்கேயுமே கொடுத்ததில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்தாடி என்னடா எச்ச துப்புறாரு. சோத்திரம். மண்ணை குழப்பி, ஐயோ சோத்திரம், எச்சால மண்ணை குழப்பி அவன் கண்ணில் பூசுறாரு. நாமன்னா சோத்திரம் பின்னங்கால் பெடுதல் அடிக்க ஓடி இருப்போம். சோத்திரம். ஆமா, போய் சீலோவாம் குளத்துல கழுவு. நான் ஏற்கனவே குருடேன், இது ரொம்ப ஓவர். சோத்திரம். நீங்க போய் எங்கேயோ கழுவுன்றீங்க, போற வழியில தடிக்கு விழுந்து செத்து போனா செத்துற வேண்டிதான். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ரொம்ப பேசினா போய் சேர்ந்துட வேண்டியதான். சோத்திரம். போய் கழுவு. அவன் நம்மள மாதிரி விஞ்ஞானி கிடையாது, ஆனாலும் அவன் பேசல. சோத்திரம். போய் கழுவினான், பார்வை அடைந்தான். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, என்ன இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளை நம்மோடு பேச விரும்புகிறார். பகற்காலம் இது. சோத்திரம் என்கிற தலைப்பிலே சில விஷயங்களை நான் உங்களோடு இந்த மாலை வேளையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காலத்துக்கு விளக்கம் சொல்றாரு 5ஆம் வசனத்துல, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு என்னவா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். இயேசு உலகத்தில் இருந்தார்னா உலகத்துக்கு என்ன காலம்? ஏன் இப்படி சண்டைக்காரரை பார்த்த மாதிரியே பார்க்குறீங்க? இயேசு உலகத்தில் இருந்தா உலகத்துக்கு என்ன காலம்? பகற்காலம். அது வெளிச்சத்தின் காலம். அவர் சொல்றார், நான் உலகத்தில் இருக்கிறேன், அதனால இது பகற்காலம். அப்ப ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படின்னா அப்போ நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ராக்காலத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். இப்ப இயேசு இருக்காரா? அதுவே டவுட்டா? இயேசு இருக்காரா? ஐயோ, இயேசு இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எங்க இருக்காரு? இங்க ஃபுல்லா இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஃபுல்லா இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மனசு ஃபுல்லா யார் தான் இருக்கா? இயேசு. இயேசு இருக்கிறாரு.
அவர் வேத வாக்கியங்களின்படி மரித்தாரு, அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டாரு, 3ஆம் நாள்லயே உயிரோடு நெஞ்சிட்டாரு, எழுந்துட்டார். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நாம் அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடணும். சோத்திரம். அவர் உயிரோடு எழுந்துட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் மற்ற 28:20 சொல்றார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சோதரம். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லும் போது ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லணும். உங்ககிட்ட தாங்க சொன்னேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். பார்த்தீங்களா? உங்களுக்குள்ள இயேசு இருந்தா ஒரு ஆமென் ஆட்டோமேட்டிக்கா வரும். சோத்திரம். ஏன்னா உசுர் இருக்குல்ல, உசுர் இருந்தா வரும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு இருக்கிறார். he is still alive. அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் உலகத்துக்கு என்ன காலம்தான், சபைக்கு என்ன காலம்தான், சமுதாயத்துக்கு என்ன காலம்தான், பகற்காலம். அப்ப ராக்காலம்னா என்ன? அதைத்தான் நம்ம இன்னொரு கோணத்தில் அந்தி கிறிஸ்து காலம் அப்படின்னு சொல்றோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. வரப்போறான் அந்தி கிறிஸ்து. அவன் ஏற்கனவே பிறந்துட்டான், வளர்ந்துகிட்டு இருக்கான், நடந்துகிட்டு இருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இல்லை, நிறைய குறிப்புகள் அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. உண்மைதான். சோத்திரம். உண்மைதான். நம்ம லைஃப் டைம்லே தான் அந்த கிறிஸ்துனுடைய ஆட்சி வரப்போகுது. சோத்திரம். ஆனா அவருக்கு முன்னாடி நாம பை பாய் அப்படின்னு சோத்திரம் இந்த உலகத்துக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்கு ஒரு ஆமீன் சொல்ல மாட்டாங்க. ஏசப்பா ஐயோ அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அந்த கிறிஸ்து காலத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சோத்திரம். ஆமா, சபை டேக் ஆஃப். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டு நம்மளை தூக்கிட்டு போயிடுவாரு. சோத்திரம். அவங்க கூட கிடந்து மல்லுக்கட்டி கஷ்டப்படுறதுக்கு அப்புறம் என்னத்துக்கு இப்போ நாம இப்படி கஷ்டப்படணும்? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லாத அளவுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் பாருங்க. சோத்திரம். அப்போ நம்ம கஷ்டம் அப்ப கிடையாது. ஆமா, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், அது அந்த கிறிஸ்துவின் காலம். அது வருது, அது சீக்கிரமா வருது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு காலைல கூட நானும் ஐயாவும் பேசிட்டு வரும்போது நான் சொன்னேன், கொஞ்ச நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அது இந்த 2016 துவங்கினதுல இருந்து ரொம்ப ஆழமாவே ஓடிக்கிட்டு இருக்கு. சோதரம். ரேப்சர், அந்த ரகசிய வருகை ரொம்ப சீக்கிரம் இருக்கும் அப்படின்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன பேச மாட்டேறியே? ஒருவேளை பிரசங்கம் முடிஞ்ச உடனே கூட இருக்கலாம், இல்லைன்னா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட இருக்கலாம். எப்போ வருதுன்னு யாருக்கும் தெரியாது. சோத்ரா. ஆனா ரகசிய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. இன்னொன்னு, நம்ம ஆயுசு காலத்திலேயே மத்தியாயத்துல மணவாளன் வந்துருவாரு. இன்னும் ஒரு தலைமுறைக்கெல்லாம் கண்டிப்பா தேவனுடைய வருகை தள்ளி போறதுக்கு சான்ஸே இல்லை. என்னுடைய பிரதானமான ஜெபமே, மற்ற எல்லா ஜெபத்தையும் விட பிரதானமான ஜெபம், ஆண்டவரே எங்க லைஃப் டயத்திலே வந்துருங்க. இனி ஒரு ஜெனரேஷனுக்கெல்லாம் நீங்க வருஷத்தை உலகத்தை என்ன செய்யாதீங்க, தள்ளி போடாதீங்க ஆண்டவரே. சொத்துறாம். பாருங்க, நமக்கு கல்லறை தோட்ட பிரச்சனையே கிடையாது. சாக மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நமக்கு மரணமே கிடையாது. சாகாமே டேக் ஆஃப். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆண்டவர் எடுத்துக்க போறாரு. சோத்ராம். அது இந்த வருஷமா இருக்கலாம், அடுத்த வருஷமா இருக்கலாம், 2020 கூட இருக்கலாம். ஆமா, எதிர்பாருங்கள் விரைவில். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இது பகற்காலம், ராக்காலம் வருகிறது, அந்த கிறிஸ்துவின் நாட்கள் வருகிறது. அதற்கு முன்னால இது பகற்காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இனி ஒரு தலைமுறையெல்லாம் பாருங்க தாங்காது. சொத்துறான். இப்பவே தாங்க முடியல. சொத்துறான். பாவம் அவ்வளவு மோசமாயி போச்சு. சமுதாயத்தில் இல்ல, சபைக்குள்ளேயே. இனி ஊரு போய் என் பிள்ளைக்கு பார்த்தா அவன் 10ஆம் கிளாஸ் இந்த வருஷம் பரிச்சு எழுதுறான். அவன் இன்னும் 12 படிச்சு, அப்புறம் காலேஜ் படிச்சு, அப்புறம் நான் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணி அவன் மருமகளாகி எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் அவ ஒரு பிள்ளைய பெற்று அவன் என்ன தாத்தான்னு கூப்பிடுவான். அது வரைக்கும் தேவனுடைய வருகை தள்ளி போகுங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் தாத்தாவாகிற வரைக்கும் அப்பா வருகை தள்ளி போகுங்கிறதெல்லாம் எனக்கு கண்டிப்பா கிடையாது. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதனால என் பிள்ளைக்கு கல்யாண செலவெல்லாம் பாருங்க, நான் சுவிசேஷத்துக்கு செலவு பண்ணலாம்னு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஸ்தோத்திரம். ஆக ஏன் சொல்றேன்னா, இப்பவே பாவம்னா என்னன்னு கேட்கறான் பையன். சோத்துறான். சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இல்லாத சேட்டைகளை பண்றாங்க. சோத்துறான். சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பேஸ்புக் நோண்டுறது, வாட்ஸ்அப் அனுப்புறது, ஆமா சோத்துறான். அப்படியாக்கும்னு சர்ச்சுக்குள்ளே நடக்கு. அப்புறம் சமுதாயத்தில் இருக்கிறவன் என்ன சொல்றது?
இனி ஒரு ஜெனரேஷன்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட பத்தி பாவத்தை அவன்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா, பாவம் what do you mean by பாவம் அல்ல சொல்லுங்க பாப்பா, ஐ டோன்ட் நோ அப்படிமா சோத்திரம். அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியலையே சோத்திரம், இதெல்லாம் பாவம்டா அப்படின்னா சொன்னா இட்ஸ் லைஃப் அப்படிமா, இதுதான் வாழ்க்கை, இதை போய் பாவம்னு சொல்றீங்க, இந்த ஆளுக்குள்ளேயே தோண்டி போதீங்கடா சோத்திரம். இதுதான் வாழ்க்கை, இது இல்லாம வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாவமே லைஃப் ஆயிரும். அப்படி ஒரு எனக்கு வரமாட்டுக்கு அல்ல சொல்லுங்க பாப்பா, அப்படி ஆயிரும் சோத்திரம். அதனால இனி ஒரு தலைமுறையில வேணாம், இப்பவே பரிசுத்தாவியானவர் நம்மகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாரு சோத்திரம். அதனால கன்ஃபார்மா சொல்றேன், நம்ம ஜெனரேஷன்ல டேக் ஆஃப் கண்டிப்பா அல்ல சொல்லுங்க பாப்பா. ஸோ இதெல்லாம் நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் டைம் தான் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக இதை சொல்றேன். பகற்காலம் இது, அந்த பகற்காலமும் நிறைய ஓடிருச்சு, இனி இருக்கிறது கொஞ்ச நாட்கள், கொஞ்ச காலங்கள் தான். கையை உயர்த்தாம சொல்லுங்க, இது என்ன பகற்காலம், அதைத்தான் நான் பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக இந்த சம்பவத்தின் அடிப்படையில், இந்த சம்பவத்தை மையமாய் கொண்டு நான் உங்களோடு பிரசங்கிக்க விரும்புகிறேன். இதுல 3 குரூப்பா நாம் அந்த ஆட்களை பிரிக்கலாம். ஒன்று சீசர்கள், இன்னொன்று அற்புதத்தை செய்கிற இயேசு, இன்னொரு கூட்டம் வச்சுக்கிட்ட இன்னொரு நபர் அப்படின்னு வச்சுக்கிட்ட அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பாதிக்கப்பட்ட அந்த குருடன் சோதரம். இந்த 3 பேரையும் மையமா வச்சு அந்த 3 பாயிண்ட்டும் நான் சொல்றேன் சோதரம். சீசர்களை வச்சு ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், இயேசுவை வச்சு இன்னொரு பாயிண்ட் சொல்லுவேன் சோதரம், அந்த குருடனை வச்சு 3வது பாயிண்ட் சொல்லுவேன். பகற்காலம் இது அல்ல சொல்லுங்க அப்போ. தேவையற்றவைகள் தவிர்க்கப்பட வேண்டிய பகற்காலம் இது சொல்லுங்க எல்லாருமே. அல்லையா கிடையாது, நான் சொன்னதை நீங்க சொல்லணும் அல்லையா சொல்லுங்க. ஏன்னா நான் இவ்வளவு சத்தம் போட்டு சொல்லுவேன், நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதா? தேவையற்றவைகள் சொல்லுங்க, தவிர்க்கப்பட வேண்டிய பகற்காலம் இது. இந்த பாயிண்ட் சீசர்கள் அல்லையா சொல்லுங்க அப்பா, நாம தான் அவன் சொல்லுங்க. 2வது தேவ கிரியைகள் வெளிப்படும் பகற்காலம் இது சொல்லுங்க. பிரைஸ் காட் அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. கற்பனை கெட்டாத விதத்தில் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட போகும் பகற்காலம் இது. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3 சோதரம், 3வது பாயிண்டா சொல்றேன் சோதரம், தேசத்தின் கண்கள் திறக்கப்படும் பகற்காலம் இது சொல்லுங்க. குருனுடைய கண்கள் திறந்து பார்த்தீங்களா சோதரம். சோ தேசத்தின் கண்கள் என்ன செய்யப்பட போகுது? திறக்கப்பட போகுது. ஆமா, நாம மட்டும் இயேசுவை உயர்த்துறதுக்கு இன்னைக்கு கூடி வந்திருக்கோம் சோதரம். நான் சொல்றேன், ரொம்ப சீக்கிரத்துல இந்த தூத்துக்குடி பட்டணமே இயேசுவை உயர்த்துறதுக்கு இந்த இடத்துல கூடி வரும். ஆயிரங்கள் லட்சங்கள் இந்த இடத்துல இயேசுவை உயர்த்துறதுக்கு கூடி வரும். ஆமா, ஐயா கூடாரம் போட்டு அல்லையே சொல்லுங்க அப்பா, அவரு சோர்ந்து போயிருவார் அல்லையே சொல்லுங்க. கூடாரமே இல்லாம சோத்திரம். ஆமா, வேற கோணத்துல நீங்க அப்பாவை ஆராதிக்கிற நாட்கள் வருகிறது. அப்படி பெருந்திரள் கூட்டம், ஜனத்திரள் கூட்டம் சபையை நோக்கி ஓடி வர போகிறது. It's the time of a revival. It's the time of a brightness. It's the time of a light. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. இது பகற்காலம், இது வெளிச்சத்தின் காலம், இது எழுப்புதலின் காலம். கை உயர்த்துறாமே. ஆமா ஆமா, நிபந்தனையா சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லிடுறேன். 3வதா அதை சொல்லணும், ஆனா அது முதல்ல சொல்லிடுறேன் சோத்திரம். தேவையற்றவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். என்ன தேவையற்றவைகள் தவிர்க்கப்பட வேண்டும்? 3 வருஷமா கூடவே இருக்கிறாங்க. அவனுக்கு தான் பார்வை கோளாறுனா, யாருக்கு? அந்த கூடனுக்கு அல்லையே சொல்லுங்க அப்பா. கூட இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு இருக்கிற பார்வை கோளாறை விட மோசமான பார்வை கோளாறா இருக்கு. பார்த்த உடனே இவன் செஞ்ச பாவமோ, இவங்க அப்பா செஞ்ச பாவமோ, இவங்க அம்மா செஞ்ச பாவமோ, பார்வையை பாருங்க அல்லையே சொல்லுங்க அப்பா. அப்படி அல்லடா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி எல்லாம் பார்க்க கூடாதுடா. ஆமென். இது பகற்காலம் அப்பா. உங்க பார்வையை மாத்துங்க சோதரா, உங்க எண்ணத்தை மாத்துங்க. இது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிற பகற்காலம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுகிற பகற்காலம். பிதாவின் திட்டம் நிறைவேறுகிற பகற்காலம். ஆமென். ஆமா,
இயேசுவ மாதிரி பார்க்கிற பார்வை சீஷர்களுக்கு இன்றைக்கு இல்லை. இன்றைக்கும் தேசத்தில் எழுப்புதல் தாமதப்பட காரணம் என்ன? இயேசுவை போல பார்க்கிற பார்வை சபைக்கு இன்னும் வரல. பூரணமா என்னைக்கு இயேசுவை போல பார்க்கிற பார்வை சபைக்கு வருதோ அன்னைக்கு எழுப்புதல் கற்பனை கெட்டாத விதத்தில் வெடிக்கும். வாவ், அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமா ஆமா, அவர் சொல்றாரு 8:12 யோவான்ல, நான் உலகத்திற்கு என்னவா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 5:14 என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படி சொல்றார். அவர் ஒளியாமா, நாம் என்னவா? வெளிச்சம். ஒளி வெளிச்சத்தை கொடுக்கும். சோதரம். அப்ப அவர் ஒளி. அப்ப இன்னொரு இடத்துல அந்த 5ஆம் வசனத்துல சொல்லும்போது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு என்னவா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? அதான் இப்ப பிரச்சனையே. சொல்லுங்க அப்பா, இயேசு எங்க இருக்கிறாரு? போட்டாவில் இருக்காரா? சோத்திரம். ஆமா, நிறைய பேர் வீட்டில் போட்டாவில் தான் இருக்காரு. ஆணியை மாட்டி தொங்க விட்டுருக்கோம். சோத்திரம். அவரு சொல்லுவார், ஆடா பாவிலா, அன்னைக்கு என்ன ஆணி அடிச்சு சிலுவையில தொங்க விட்டாங்க, இன்னைக்கு என்ன ஆணி அடிச்சு போட்டால தொங்க விட்டுருக்கியே, அது நானாங்கிறதுன்னு தெரியல. அல்ல சொல்லுங்க அப்பா. அந்த போட்டால என் முகம் வேற மாதிரி இருக்கு, இந்த போட்டால என் முகம் வேற மாதிரி இருக்கு. அதுல கொஞ்சம் இளமையா தெரியுது, இதுல கொஞ்சம் வயசா தெரியுது, அதுல கொஞ்சம் நரைச்ச முடியா இருக்கு, இதுல கொஞ்சம் கருப்பு முடியா இருக்கு. சோத்திரம். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏசாமி படம் வரும். சோத்திரம். ஒரு சினிமா படம் வரும், அவர் ஏசாமி ஆயிடுறாரு. அல்ல சொல்லுங்க. சரி, நம்ம அங்க போவேனா, விடுங்க. சோத்திரம். இப்ப இயேசு போட்டாவில் இருக்கிறது பிரச்சனை. சோத்திரம். அவர் அங்கே இல்லை, அவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அல்ல சொல்லுங்க அப்பா. கலிலேயாவில் இருக்கிறவரை நீங்கள் கல்லறையில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரில் தேடுகிறது என்ன? இயேசு கல்லறையில் அல்ல, கலிலேயாவில். அல்ல சொல்லுங்க அப்போ. இயேசு கலிலேயாவில் இருக்கிறார். இப்ப கலிலேயனா சோத்திரம். இப்ப கலிலேயா அது சோத்திரம். இயேசு இப்ப எங்க இருக்கிறார்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அந்த ஸ்தானம் சோத்திரம், பிரஸ்தாபப்படுத்தும் அந்த இடம் 20-24 யாத்ராமத்திலே வாசிக்கிறோமே, தேவனுடைய ஆலயம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க அப்போ. இன்னும் புதிய பாட்டு காலத்திலே 1 கொரிந்தியர் 3:16-17 படித்தால் தேவனுடைய ஆலயம் என்று பவுல் நம்மைத்தான் சொல்லுகிறார். சோதரம். அப்ப நமக்குள் தான் கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? வாசமா இருக்கிறார். நிஜமாவா இல்லையா? ஆமெனா இல்லையா? நமக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமா, கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லும்போது, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், வாழ்கிறார். Christ is in me, Christ living in me. அவர் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நமக்குள்ளதான் கிறிஸ்து இருக்கிறார். அப்ப இங்கிருந்து தான் வெளிச்சம். உலகத்திற்கு நாம் வெளிச்சமா இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டிய நாம், வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டிய நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? சீசர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? இந்த 9ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசித்த இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் மட்டுமல்ல, சீசர்களிடத்தில் 3.5 வருடம் இயேசுவோடு அவர்கள் இருந்த அந்த நாட்களை எல்லாம் நாம் சோத்திரம் நிதானித்து பார்த்தால், பல இடத்திலே கிறிஸ்துவை, இயேசுவை வேதனைப்படுத்தும் காரியங்கள் தான் சீசர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். சோதரம். அவர்கள் பார்வையில் வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள், பலவீனர்களாக இருந்தார்கள், பயப்படுகிறவர்களாக இருந்தார்கள், அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள், குறை சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள், தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்கிற வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமா, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து நம்ம படிச்சு பார்த்தா, இயேசுவும் அந்த படகுல நித்திரையா இருக்கிறார். சீஷர்கள் எல்லாரும் அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று காற்று அடிக்கிறது. சோதரம். அலை சீரிட்டு எழும்புகிறது. சீஷர்கள் பயந்து, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு ஆண்டவரிடத்திலே சொல்றாங்க. ஆண்டவர் 26ஆம் வசனத்துல சொல்றாரு, ஏன் பயப்படுகிறீர்கள் அற்ப விசுவாசிகளே என்று அவர்கள் கடிந்து கொள்ளுகிறார். பாருங்க, உலகத்திற்கு இவங்க மூலமா தான் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும், ஒரு ரட்சிப்பு வரணும், இவங்களை கொண்டுதான் சோதரம் உலகத்துக்கு சுவிசேஷம் கடந்து போகணும் அப்படின்னு பிதாவாகிய தேவன் இவர்களை முன்குறித்து, இயேசு முன்குறித்து அவர்களை சீஷர்களாக தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஆனால் அற்புதத்தை பார்க்கறாங்க, இயேசுடைய பிரசங்கத்தை கேட்கறாங்க, இயேசுவோட கூட இருக்கிறாங்க, இயேசுவோட கூட நடக்கிறாங்க. அப்படி இருந்தும் எத்தனை அற்புதங்களை கண்டிருந்தோம், அவர்கள் வாழ்க்கையிலே பயம், அவர்கள் வாழ்க்கையிலே அவிசுவாசம்,
இப்படிப்பட்ட நிலை தொடரும் போது எப்படி இவர்கள் மூலமாய் கற்பனை கட்டாத ஒரு எழுப்புதல் தேசத்திற்கு வர முடியும்? அதனால் தான் இயேசு அங்கே அவர்களை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தேவையற்ற அநேக விஷயங்கள் இன்றைக்கு திருச்சபையை மூடி இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், ஆராதிக்கிறோம், தேவ பிரசன்னத்தை கூட உணர்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்திலே நிரம்புகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். ஆனாலும் இன்னைக்கும் சின்ன 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 காரியங்களுக்கு பயப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கத்தானே செய்கிறது. சிறு சிறு விஷயங்களிலும் பலவீனப்படுகிறோம், அவிசுவாசப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம். அப்படிப்பட்ட நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கத்தானே செய்கிறது. கவனியுங்கள் சோதரம், சீசர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். பல இடங்களில் அவர்களிடத்தில் பல விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே பேதுருவை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். அப்பாலே போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை என்ன செய்கிறாய்? சிந்திக்கிறாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவரோடு கூட நடக்கிறவன் இருக்கிறவன், ஆனா தேவனுக்கு ஏற்ற சிந்தனையே அவனுக்கு கிடையாது. எப்ப பார்த்தாலும் மாம்ச சிந்தனை, மனுஷிகத்துக்கு ஏற்ற சிந்தனை. சோதரம், சாப்பாடு, சோறு, சுகம், சொத்து, பணம், இப்படினே தான். எப்போ அப்படி திட்டுறாரு? சோத்திரம். எருசலேமுக்கு போவோம், அவங்க என்ன பிடிப்பாக, சிலுவையில் அறைவாக, அது பிதாவினுடைய திட்டம், அது நிறைவேற போகுது, வாங்க எருசலேமுக்கு போலாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே தனியா கூட்டி போய் சொல்றான். இந்த பேச்சை இதோட விட்டுரும். சோத்திரம். என்னத்துக்கு எருசலேமுக்கு போகணும்? போனா தானே பிடிப்பாங்க, பிடிச்சா தானே அடிப்பாங்க, அடிச்சா தானே சாவீரு. சோத்திரம். ஆமா, அவங்க பாட்டுக்கு பிடிப்பாங்களா அடிப்பாங்களா, இவர் செத்து பேர் வாரா, நாங்க சோத்துக்கு சுத்தணுமா? அல்லேலூயா. ஆனால நாம இனிமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வண்டியை ஓட்டிடுவோம், எருசலேம் பக்கமே வேணான்றான். சோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. 4 வசனத்துக்கு முன்னால சோத்திரம் அவனை பாராட்டுறாரு. மாம்சம் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினாரு. ஏன்? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாரு, ஊர்ல எல்லாரும் என்ன பத்தி என்ன சொல்றாங்க? ஆமா, சக்புக்கு சக்புக்கு சக்புக்குன்றாங்க. சிலர் உண்மை எரேமியான்றாங்க, சிலர் உண்மை எலியான்றாங்க, சிலர் உண்மை தீர்க்கதரிசியில ஒருத்தர்ன்றாங்க, சிலர் யோவான் சானங்க திரும்பி எந்திரிச்சு வந்துட்டாருன்றாங்க. பரவாயில்லடா, ஊர்ல உலகத்துல எல்லாரும் என்ன பத்தி நல்லா தாண்டா சொல்றாங்க, நீங்க என்னடா என்ன பத்தி நினைக்கிறீங்கன்னு கேட்டார். சோத்திரம். நல்ல கேள்வி தானே? அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து அப்படின்னா அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு, நான் சொல்லலாம் நினைச்சேன் சொல்லிவிட்டான், அப்படிதான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. சோத்திரம். அப்படி ஒரு முந்திரி கொட்டாவேன். சோத்திரம். உடனே தான் அவனுக்கு அப்படி ஒரு பாராட்டு. 4 வசனத்துக்கு முன்னால பிதா ரெவலேஷன், 4 வசனத்துக்கு பின்னால பேய் ரெவலேஷன். சோத்திரம். இப்படி பிதா ரெவலேஷனும் பேய் ரெவலேஷனும் பேய் ரெவலேஷனும் பிதா ரெவலேஷனும் நமக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தா என்னைக்கு தேசத்துல எழுப்புதல் வர்றது? பகற்காலம் முடிய போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ராக்காலம் வரப்போகுது. அந்த கிறிஸ்துவுடைய ஆட்சிக்கு உலகம் இன்னைக்கு ஆயத்தமாயிருச்சு. 3ஆம் உலக போரை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு உலகம் ஆயத்தமாயிடுச்சு. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எருசலேமிலும் இஸ்ரவேலிலும் சோதரம் தேவனுடைய வருகைக்கு ஏதுவான எல்லா காரியங்களும் ஆயத்தமான நிலையில் இருக்கிறது. எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு ஏதுவான எல்லா சூழ்நிலைகளும் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. எவ்ரிதிங் வாஸ் prepared already. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவின் வருகை மட்டும்தான் இப்போ சோத்திரம் பெண்டிங். அப்போ சோத்திரம் ராக்காலம் வருகிறது நிச்சயமாயிடுச்சு, ரொம்ப சமீபமாயிடுச்சு. கொஞ்ச காலம் தான் பகற்காலம். இந்த பகற்காலத்தில் சபை தேவையற்ற காரியங்கள் இருந்து வெளியே வந்தாக வேண்டுமே. பயத்தை விட்டு, அவிசுவாசத்தை விட்டு, மாம்ச சிந்தைகளை விட்டு சபை வெளியிலே வந்தால்தான் சோத்திரம் தேசத்திலே அற்புதங்கள் நடக்கும், தேசத்திலே தேவனுடைய நாம மகிமைப்படும். இன்றைக்கும் நீங்களும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்று இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். எது தேவையற்றதாய் உங்கள் வாழ்வில் இருக்கிறதோ, அற்புதத்தை தடை செய்கிறதாய் உங்கள் வாழ்வில் இருக்கிறதோ, தேவனுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் எது உங்களை தடை செய்து கொண்டிருக்கிறதோ, மாம்சத்தின் சுபாவமோ, பயமோ, அவிசுவாசமோ, குறை சொல்லுகிற அனுபவமோ, மற்றவர்களை நியாயந்திருக்கிற சுபாவமோ, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு உணர்த்துகிற அந்த குறிப்பிட்ட விஷயத்தை விட்டு நீங்கள் வெளியே வர இந்த மாலை வேளையில் ஆயத்தமானால் பிரமிப்பூட்டுகிற அற்புதங்களை உங்கள் கண்கள் பார்க்கும்படி தேவனுடைய கரம் இந்த மாலை வேளையிலே உங்கள் வாழ்வில் வெளிப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, நியாயம் இருக்கிறதும் குறை சொல்றதும் மத்தேயு 7லே சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன செய்யாதிருங்கள், தீர்க்காதிருங்கள்.
உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்கறத விட்டுட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறது என்ன? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரன் என்ன செய்ய? ஸ்திரப்படுத்து. நான் என்னமோ உங்களை சொல்ற மாதிரி ரொம்ப சீரியஸா பாக்குறீங்க. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ நான் பேதுருவை சொல்லிட்டு இருக்கேன். அல்லையிலே சொல்லுங்க. நான் பேதுருவை சொல்றேங்கிறதுக்காக உங்களை சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. பேதுரு பாருங்க, இப்போ அப்படிலாம் 7ஆம் அதிகாரத்தில் பிரசங்கத்தை கேட்டுட்டும் இப்போ யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அப்பா செஞ்ச பாவமா இருக்குமோ? இப்போ நமக்கு அதே வேலை தான். சௌத்திரம் சபையில் யாரா குறை சொல்லலாம்? அவங்க இப்படி இருக்காங்க, அப்படி நடக்கிறாங்க. பாஸ்திரியா முன்னாடி மாதிரி இல்லை. சோத்திரம். ஆமா, அவர் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு. இதுவே தான் நம்ம வேலை. நாம எப்படி இருக்கிறோம் அதை ஒரு நாள் யோசிக்கிறதே கிடையாது. எல்லாரும் பார்வையிலும் அவங்க பெர்ஃபெக்ட். சொத்துறான். புழு பைக்கெட்டு பச்சை பைக்கெட்டுங்கிற மாதிரி அவங்க பெர்ஃபெக்ட். சொத்துறான். பெர்ஃபெக்ட்டுகளுக்கெல்லாம் இருக்கு டேஷ். அல்லையே சொல்லுங்க. அப்போ ஆமே சோத்திரம். சும்மா யாரை பார்த்தாலும் நீ சரியில்லை. ஆமா பிரதர், நீங்க அப்படி, நீங்க இப்படியே சொல்றது. வீட்டில் மீசைகளை சொல்லவே வேணாம். சோத்திரம். அத்தனை பேரை நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்குது. சில வீட்டுகளில் நாட்டாம இந்த பக்கம். அல்லையே சொல்லுங்க. அப்பா ஆமா சோத்திரம். ஐயோ வாழ்க. சோத்திரம். இப்படி ஒரே கலவரமும் குழப்பமும் சண்டையும். யோசித்து பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி போகுது? சமாதானமே கிடையாது. ஆனா இயேசு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதமே என்னதுங்க? சமாதானம். சமாதானமே நம்ம வாழ்க்கையில் இருந்தானா இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்களே கிடையாது. இயேசு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உங்களுக்கு என்ன செஞ்சாரு? சமாதானம். உள்ள வரக்கூடாதுன்னு இழுத்து பூட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம்னு சொன்னாரு. இருட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், எல்லாம் பயந்து திரு முழிச்சுக்கிட்டு. ஆமா, வெளியில போனா முடிஞ்சு கதை. சிக்கனா நமக்கும் சிலுவதாண்டா சாமி அப்படின்னு உள்ள உட்காந்துருக்காங்க. அல்லேலூயா. பாக்குறவங்க எல்லாம் உன்னை பார்த்தா அந்த குறுப்புல இருக்கிற ஆள் மாதிரியே இருக்கு. சோத்ரா. நீ அந்த தாடிக்காரோட சுத்தின மாதிரியே இருக்க. பாக்குறவன் சொல்றான். சோத்ரா. அவரும் சும்மாவே இருக்க கூடாதா? பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன செய்வாங்களோ? அவர் ஒரு புகையை கிளப்பிட்டு போயிருக்காரு. சோத்ரா. ஆனால சிக்கனும் நமக்கும் 65 தான். சோத்ரம். அப்படின்னு அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே உக்காந்துருக்காங்க. பேதுருவை பார்த்தா அந்திரையாவுக்கு பேய் மாதிரி இருக்கு. அந்திரையாவை பார்த்தா பேதுருவுக்கு பேய் மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படி பயந்து போய் இருண்டு போய் கிடக்காய். அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம். அப்ப அந்த வீட்டுக்குள்ளே அவர் வரும்போது சமாதானம்னா நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது வருமா வராதா சமாதானம்? இல்லையே. ஹல்லேலூயா. இப்ப கூட சண்டையை போட்டு தான் வந்திருப்போம். சோத்திரம். இப்ப கூட சமாதானம் இல்லாம அப்பதான் உட்கார்ந்து இருப்போம். சோத்திரம். வாழ்க்கை இப்படியே பல வருஷங்கள் தொடர்ந்தா டேஷ். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம செக் பண்ணணும். இயேசு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்குள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னா சுபாவங்கள்ல மாற்றம், பார்வையில மாற்றம், எண்ணங்கள்ல மாற்றம். சோத்திரம். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். சீசர்களை மண்டல அடிச்சுக்கிறாரு. ஐயோ இவங்களை நம்பித்தானே நான் இருக்கேன், இன்னும் முடிய போது நான் இப்போ எருசலேமுக்கு போறேன், என் மேட்ரு சோத்திரம் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்க போறேன். அதுக்கு பிறகு இவங்க தான் இந்த டியூட்டி எல்லாம் செய்யணும். இன்னும் ஒருத்தனும் மாறாம இருக்கானே. அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையில் அவர் அரைஞ்ச உடனே எல்லாம் சிதறி ஓடி போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நல்ல சீசர்கள் தானே. சோத்திரா. சாவிலும் வாழ்விலும் சாவிலும் உண்மை பின்பற்றியே வருவே. ஆமாங்க ஒப்புறான சத்தியமா சொல்றே அப்படின்னா பேதுரு ஆளக்கானம் கூட 7 பேரையும் சேர்த்துக்கிட்டு கடலுக்கு போறான். இந்த பக்கம் இருக்கோ. அல்லேலூயா சொல்லுங்க. கடலுக்கு போறான். சோத்திரான். ஒருத்தன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டான். வச்சுக்கோ பிச்சுக்கோ. சோத்திரான். அவன் பிச்சுக்கிட்டான் துணியை கொடுத்துட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஆளாளுக்கு செதறி ஓடி போறான். எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி எழுப்புதல் வரும். இன்றைக்கும் தேவனுடைய இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ராக்காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இதற்கிடையிலே பிதாவின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். முழங்கால்கள் யாவும் முடங்க வேண்டும். நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். நிறைவேற்றப்பட வேண்டிய பணி, செய்ய வேண்டிய வேலை மிகவும் பெரிய சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் சபை பயத்திலும் அவிசுவாசத்திலும் குறை சொல்லுவதிலும் பலவீனத்திலும்
மாம்சமான சிந்தனையிலும் தேவனுக்கு சிந்தனை இல்லாமல் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனையிலும் சபை இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆமா, லூக்கா 9:46 படிச்சா தங்களுக்குள்ளே எவன் பெரியவர் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஆமா, யார் பெரிய ஆளு? இன்னைக்கும் சபையில இந்த ஆவி போகவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க எனக்கு தெரியாது, நீங்க முறைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். சோத்ரா, ஒருவேளை இங்க இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இருந்தா நீங்க அதை மாத்திக்கிறணும். அல்லேலூயா சொல்லுங்க. யார் பெரியவன்? எல்லாருக்குள்ளேயும் ஒரே இயேசு தான். எனக்குள்ள இருக்கிறது சிங்கிள் இயேசு, ஐயாக்குள்ள இருக்கிறது டபுள் இயேசு, இன்னொருத்தருக்குள்ள இருக்கிற ஒரு கியூபி இயேசு எல்லாம் கிடையாது. சேம் ஜீசஸ் தான். கையை விரிச்சு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆமா, கலரா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும், கருப்பும் ஒரு கலர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஸ்தோத்திரம். நெட்டையா இருந்தாலும் குட்டையா இருந்தாலும் சோத்திரம், உருண்டையா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் உள்ள இருக்கிறவர் இயேசு, சேம் ஜீசஸ். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது. யாக்கோபு யோவானும் பொவனர்கேஸ் இடிமுழக்க மக்கள் அவங்க அம்மாவை சைஸா கூட்டு வராங்க. சோத்ரா, ஏசாமிட்ட பேசுமா நீ? சோத்ரா, அவர் என்னமோ ராஜ்யம் ராஜ்யன்றாரு, வருன்றாரு. சோத்ரா, அப்படி அவர் ராஜ்யம் வரும்போது ரைட் சீட்டு எனக்கும் லெஃப்ட் சீட்டு தம்பிக்கும் பேசுமா? ஆமா, எவ்வளவு வேணாலும் கொடுத்துடலாம்ன்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அங்கேயும் நாற்காலிக்கு சண்டை தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்ரா, அங்கே இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. முதலிடம் பிடிக்கிறது சபையில முக்கியத்துவம். சபையில நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, நான் முன்னாடி வந்த, நீ பின்னாடி வந்த. சோத்ரா, இப்படிங்கிறதா சபையில. சரி, 3 வருஷமா 10 வருஷமா வந்து நம்ம என்ன பண்ணி இருக்கோம் அதை யோசித்து பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம சீட்டுல யாரும் உட்கார்ந்தா சண்டை ஓடுவோம், அதை மட்டும் செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். இன்னைக்கு 7 வருஷமா 10 வருஷமா சர்ச்சுக்கு வர்றவங்கெல்லாம் செஞ்சிருக்கிற மிக முக்கியமான வேலை ஒரு 4 குடும்பத்தை 5 குடும்பத்தை காலி பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. வேற ஒன்றும் பெருசா பண்ணதில்லை. இந்த 7 வருட அனுபவத்திலே, இந்த 10 வருட ரட்சிப்பின் வாழ்க்கையிலே, ஹல்லேலூயா, ஓஹோ ஸ்தோத்திரம், ஒரு 4 குடும்பத்தை நான் காலி பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 4 குடும்பம் சபையில் இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் சபையை மாத்திரதா இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைனா நான் இருந்து கொண்டே போதகருக்கு யார் என்பதை அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய பிரதான தரிசனம். அல்லேலூயா. ஓ பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இடம் டேஷ். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆனாலும் இன்னைக்கு இல்லை ஒரு வைத்தறிச்சதான், வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நாம இதுல தான் இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். சீசர்களின் நிலை இன்றைக்கு அப்படித்தான் இருந்தது. தேவையற்றவைகள் தவிர்க்கப்பட வேண்டிய பகற்காலம் இது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளிக்கிறான். சோத்ரான், பேதுரு உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அவரை அடிச்சுட்டு இருக்கிறாங்க, அவரை உபத்திரப்படுத்திட்டு இருக்கிறாங்க, கன்னத்தில் அறையிறாங்க, முகத்துல எச்ச காரி துப்புறாங்க, அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அதுவும் அடுத்த ஆள் போட்ட நெருப்புல இவன் விறகு கொண்டு வந்து கொளுத்தி கொடுத்து போட்டா கூட கொஞ்சம் பரவாயில்லைங்களாம். அடுத்த ஆள் போட்ட நெருப்புல குளிர காஞ்சிக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு சபையில நிறைய பேர் அப்படித்தான். சபையின் தரிசனம், பிதாவின் ஏக்கம், ஆத்தும ரட்சிப்பு, ஜனங்கள் எல்லாம் நரகத்துக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க, அவர் இருதயம் குமுறிட்டு கிடக்கும், இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கும். அதை பத்திலாம் யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு போர்வை கொடுப்பீங்களா? சோத்ராம். இன்றைக்கு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி விடுவீங்களா? வயிற்று வலிக்கு சரி பண்ணி விடுவீங்களா? சோத்ராம். இடுப்பு வலி மாற்றி விடுவீங்களா? ஐயோ என் தலையில கை வச்சு ஏதாவது ஒன்று பார்த்து சொல்லுவீங்களா? சோத்ரா. ஆமா, இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன் அர்த்தம் சொல்லுவீங்களா? சோத்ரா. ஆமா, இப்படின்னு தங்களுக்கு, தங்கள் குடும்பம், தங்கள் வாழ்க்கை என்று குளிர் காய்கிற அனுபவம். ஆமா, அதுவும் தாங்கள் ஜெபம் பண்ணி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறது இல்ல. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவருக்கு போன் பண்ணி ஜெபிச்சுக்கலாம், இவங்களுக்கு லெட்டர் போட்டு ஜெபிச்சுக்கலாம், அவங்களுக்கு பணத்தை அனுப்பிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். குளிர்காயிர அனுபவம். நீங்க நல்லவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஐயோ தூத்துக்குடிக்காரங்க, அதுவும் ஃபயர் அப்போஸ்தலிக் சர்ச்சில் உள்ள நீங்க ரொம்பவே நல்லவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது என்னமோ தெரியல, அதுவா வருது. அல்லேலூயா சொல்லுங்க. வர்றதை விட்டுற வேண்டியதான். கை விரிச்சு ஆமென் சொல்லுங்க. குளிர் காயிறது. தூரத்துல நின்று அப்படின்னு பேதுருவை பத்தி பாக்குறோம், வேடிக்கை பார்க்குறான், என்ன நடக்குன்னு தூரத்துல. சில ஆள் அப்படித்தான், சபைக்குள்ளதான் இருக்கும் ஆனா தூரமாவே இருக்கும், சில டிஸ்டன்ஸ் வச்சுக்கும். ஊழியம், தரிசனம், சபை, காணிக்கை, தசமபாகம், சொத்ராம்,
இதெல்லாம் கொஞ்சம் தூரமாகவே இருக்கட்டும். அல்லையா சொல்லுங்க, பக்கத்தில் வந்துடக்கூடாது. அப்படி தூரத்தில் இருந்து அப்படியே என்ன நடக்கு ஏது நடக்கு ஓஹோ அப்படியே வர உட்கார பாய தைக்க, இது பாய் இல்லையோ அல்லையா சொல்லுங்க. ஆமாம், ஏதோ நம்மளால் முடிஞ்சது அப்படியே பண்ண போக தூரத்தில் நிற்கிறது சில ஆளுங்க. சோத்துறான், ஹலோ இருக்கீங்களா? சோத்துறான். சீசர்களை பற்றி சொல்கிறேன், சீசர்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். தேவையற்றவைகள் தவிர்க்கப்பட வேண்டிய பகற்காலம் நமக்கு தான் சொல்றாரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். அல்லையா சொல்லுங்க அப்பா, இதுவா இருக்குமோ, இதைத்தான் சொல்றாரோ, இந்த சுபாவமாக தான் இருக்குமோ, அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே சுற்றி இந்த மஞ்சச்சட்டக்காரர் அங்கே தான் வர்றாரோ, சோதரா இதுக்கு தான் தேவனு ஒரு அனுப்பிச்சிருப்பாரோ, இந்த சுபாவத்தை தான் உணர்த்துறாரோ. நமக்குள்ள இப்படி ஒரு பொறாமை இருக்கே, நமக்குள்ள இப்படி ஒரு பொய் சொல்ற குணம் இருக்கே, நமக்குள்ள இப்படி ஒரு கசப்பு இருக்கே, நமக்குள்ள இப்படி மன்னியாத சும்மாவும் இருக்கே, நாமளும் இப்படி தூரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கிறோமே, நாமளும் இப்படி குளிர்காயிர அனுபவமா இருக்கிறோமே, அப்பப்ப மறுதளிக்கிறோமே, அப்பப்ப பெருமைப்படுறோமே, அப்பப்ப மனுஷிகமா சிந்திக்கிறோமே, இந்த சுபாவமா தான் இருக்குமோ. குழம்ப வேண்டாம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கன்ஃபார்மா அதுதான். அல்லையா சொல்லுங்க அப்போ, பரிசுத்த ஆவியானவர் குழப்புகிறவர் அல்ல. அல்லையா சொல்லுங்க. அப்படி ஒரு எண்ணம் அப்படி அலை பாஞ்சிச்சுன்னா கன்ஃபார்மா அதுதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அது தேவையற்றது, அதை தவிர்க்க வேண்டிய சரியான நேரம் இது. இந்த மாலை வேளையிலே தேவையற்ற காரியங்களை தவிர்ப்போம். இது பகற்காலம், தேவ கிரியைகள் வெளிப்படும். கைவரித்துராமன் சொல்லுங்க. இரண்டாவது நான் சொன்னேன், தேவ கிரியைகள் வெளிப்படும் பகற்காலம் இது. சோதரா சீசர்ல பார்த்து அதான் சொல்றார். அப்படி அல்ல, நீ குறை சொல்ற காலம் இல்லை இது, நியாயம் இருக்கிற காலம் இல்லை இது, பயப்படுகிற அவிசுவாசப்படுகிற மாம்சீகமா மனுஷிகமா சிந்திக்கிற காலம் அல்ல அது. கம் அவுட், அதை விட்டு வெளியில வா. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இது பகற்காலம். அல்லையா சொல்லுங்க அப்போ, நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், இதுவரை இல்லாத அளவுக்கு தேவனுடைய கிரியைகள் உங்கள் மூலம் வெளிப்பட போகிறது. உங்கள் மூலம் வெளிப்பட போகிறது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலம் வெளிப்பட போகிறது. உங்க குடும்பத்தின் மூலம் வெளிப்பட போகிறது. இந்த திருச்சபையின் மூலம் வெளிப்பட போகிறது தேவ கிரியைகள். ஹல்லேலூயா. ஆமா, அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க பார்வைக்கு, சீசர்கள் பார்வைக்கு என்ன ஏசாமி இப்படி பண்றாரு, சொத்துறோம் துப்புறாரு, மண்ணை குழப்புறாரு, கண்ணில் பூசுறாரு. ஆமா, பார்க்கறதுக்கு விசித்திரமா தான் இருந்துச்சு, ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் பிரமிப்படைகிற விதத்திலே அவன் கண்கள் அற்புதமாய் திறக்கப்பட்டது. ஆமா, சங்கீதங்களின் புத்தகம் 95 சங்கீதத்தின் 9 வசனத்துல படிச்சு பார்த்தா, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, ஆமா என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். சோத்திரம். அந்த கிரியை எங்கே? அதுக்கு முந்தின 8 வசனத்துல வனாந்திரத்திலே அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப வனாந்திரத்துல இஸ்ரவேல் மக்கள் யெகோவா தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். பல இடத்துல தண்ணி வேணும் போது சோத்ராம், அந்த மன்னா சோத்ரா அருளப்படுவதற்கு முன்பாக நான் வெஜிடேரியன் எங்களுக்கு வேணும், இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல பிதாவை பரீட்சை பார்த்தார்கள், யெகோவா தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இறுதியில் அவருடைய கிரியையை கண்டார்கள். அப்ப அந்த கிரியை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதம், தேவனுடைய அதிசயங்கள். சோத்ராம், மாறா தண்ணியை கத்தர் மதுரமாக மாற்றினார். கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. அப்போ செங்கடலை 2 பிளந்தார். சோத்ராம், யோர்தானை பிரித்தார். அத்தனை பேருக்கும் நான் வெஜிடேரியன் கொடுத்தார். சோத்ராம், மோசே கூட பயந்துட்டாரு. ஆத்தாடி, ஒரு ஆட்டை ஒரு மாட்டை இவங்க முழுசா தும்மாங்களே, ஒரு ஆளும் இத்தனை பேருக்கு எங்கிட்டா போறது, நான் வெஜிடேரியன். மோசையே பயந்தான். இவங்களோட சேர்ந்து நீ என்ன செஞ்சிட்ட, கெட்டு போயிட்ட. சோத்ராம், என் கரம் என்ன குறுகி போச்சா, நாளைக்கு பாரு என்னுடைய கிரியையே அப்படின்னு சொன்னாரு. சோத்ரம். அப்ப கூட சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு அற்புதம் பார்க்கலாம். அப்ப தேவையற்றதை நாம அப்புறப்படுத்தும் போது அற்புதத்தை பார்க்கலாம். கையை விரிச்சு ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு அற்புதத்துக்கும் முன்னால ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆயத்தப்படுத்துவார். இன்றைக்கு ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு என்னுடைய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆண்டவர் சொல்றார். யோசுவா 3:5 கூட ஆமா யோர்தானை பிளக்கிற சம்பவத்திலும் அப்படி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, தேவனுடைய கிரியைகள் வனாந்திரத்தில் வெளிப்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எகிப்துல கூட, வனாந்திரத்தில் மட்டுமில்லை, எகிப்துல கூட
அற்புதங்கள் நடந்தது, தேவ கிரியை வெளிப்பட்டது. கோசேன் நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும், எகிப்து நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும். சோதரம் அங்க வாதையா இருக்குது, இங்க வாழ்வா இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. அப்போ அங்க ஆபத்தா இருக்குது, இங்க ஆசீர்வாதமா இருக்குது. அங்க 3 நாள் ஒரே லைட்டே காணும், இருட்டா இருக்கு, வெளிச்சமே இல்லை, சூரியனும் இல்லை, தடவுறா இங்க. சோதரம் ஆனா இங்க கோசேன் நாட்டில் ஃபுல்லா லைட்டா இருக்கு. கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டாக்க போகிறார். அவர் கிரிய வித்தியாசத்தை உண்டாக்க போகுது. ஹல்லேலூயா. அந்த கடைசி நாட்களிலே ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சோத்ரம் அந்த மல்கியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 3:18 வாசிக்கிறோமே, அது நிறைவேறுகிற கடைசி நாட்கள் இது. ஹல்லேலூயா. பிரமிப்படைகிற விஷய கோணத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஊழியக்காரர்களை அற்புதங்களாய் இந்த சோத்திர வருஷத்திலே பயன்படுத்த போகிறார். தேவனுடைய கிரியைகள் மகிமையா வெளிப்பட போகுது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க மூலம் தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உங்க எல்லாரையும் ரட்சிச்சிருக்கிறார். நாம ஒருவேளை அற்புதத்துக்கு ஏங்கலாம், ஆனா நாம பல ஆயிரங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர்களா இருக்கத்தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். நாம விடுதலையை ஏங்கி இந்த மாலை வேளையில இங்க வந்திருக்கலாம், பல ஆயிரங்களுக்கு விடுதலையை கொடுக்கத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய படிப்பு என்னவோ பிரச்சனை இல்லை, உங்க வயசு என்னவோ பிரச்சனை இல்லை, உங்க அனுபவம் என்னவோ பிரச்சனை இல்லை, உங்க திறமைகள் ஞானம் என்னவோ அது பொருட்டே இல்லை. சோதரம் உங்களை அப்பா அழைத்திருப்பதற்கு, ரட்சித்திருப்பதற்கு, இந்த திருச்சபையிலே வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த மாலை வேளையிலே உங்களை நோக்கித்தான் ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கிரியைகள் உங்கள் மூலம் வெளிப்பட போகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதிலும் பெரிதான கிரியைகளை செய்வான். தேவனிடத்தில் இருந்து வெளிப்பட போகிற பெரிய கிரியைகள். ஆமா, ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க சோதராம், அநேகர் மரித்த சடலங்களை உயிரோட எழுப்ப போறீங்க. மரித்த சடலங்களை அப்படி சர்வசாதாரணமா எழுப்ப போறீங்க. நீங்க யோசிக்கலாம், அற்புதம் செய்வீங்க அற்புதம் செய்வீங்க, நாங்கள் ரொம்ப நாள பிரசங்கம் கேட்கிறோம், ஒரு அற்புதமும் நடக்க மாட்டேங்க. சோத்ராம் அப்படி யோசிக்கிறனால தான் நடக்க மாட்டேங்க, அது வேற விஷயம். அல்லையிலே சொல்லுங்க. அப்பா இன்னொன்னு சொல்லுகிறேன் சோத்ராம், இந்த சீஷர்கள் 3.5 வருஷமா இயேசு கூட இருந்தாங்க. இவர்கள் ஊழியத்தில், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம படிக்கும்போது பிரமிப்பூட்டுகிற அற்புதங்கள் நடந்தது. சோத்ராம் ஒரு முறை 70 பேரை சோத்ராம், அதாவது பிஃபோர் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், இயேசுவோடு கூட அவங்க இருக்கிற சமயத்தில் 70 பேரை ஆண்டவர் 2 பேரா பிரிச்சு ஊழியத்துக்கு அனுப்பி விடுறாரு. அவங்க போயிட்டு வந்து நடந்த காரியங்களை விவரித்து சொல்கிறார்கள். ஆனா பிரமிப்பூட்டுகிற விதத்தில் அற்புதங்கள் நடந்தது ஆஃப்டர் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். ஆமா, பெந்தெகோஸ்து நாளுக்கு பிற்பாடு தான் அந்த பிரபலமான மகிமையான அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. நல்லா கவனிங்க சோதராம், தேவனுடைய வேலை அதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். பகற்காலம், கர்த்தருடைய டைம். கனாவூர் கல்யாணத்தில் கூட பாருங்களேன் சோதராம், அந்த கல்யாண சம்பவம் இன்றைக்கு வரைக்கும் பல கோணங்களில் ஆவியானவரால் சோதராம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை சோதராம். ஆனா ஒரு வார்த்தை ஆண்டவர் அங்கே தெளிவா சொல்கிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. தன்னுடைய தாயின் இடத்துல சொல்கிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவருடைய வேலை வந்தது, அங்கே அற்புதம் செய்கிறார். அப்ப God works in his own time. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவன் எப்பொழுதும் அவருடைய நேரத்தில் செயல்படுகிறார். கையை உயர்த்துறாமே. தாவீது அபிஷேகம் பண்ணார், ஆனால் அந்த வேளை வந்த போது அவனை சிங்காசனத்தில் அமர்த்தினார். யோசேப்புக்கு தேவன் ஸ்தோத்திரம் ஆமா வெளிப்பாடுகளை கொடுத்தார், சொப்பனங்களை கொடுத்தார். ஆனால் அந்த நாள், அந்த வேளை, அந்த நேரம் வந்த போது தீவிரமாய் காவற்கிடங்கில் இருந்து ஸ்தோத்திரம் யோசேப்பை தூக்கி கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னால நிறுத்தினார்கள். ஆமா, லஞ்ச் ஜெயில்ல, ஆனா டின்னர் அரண்மனையில். அல்ல சொல்லுங்க. அப்போ அவ்வளவுதான், மாத்தி விட்டாரு. சோத்திரம் லஞ்சு சிறைச்சால மற்ற கைதிகளோட சேர்ந்து அவன் கஞ்சியை குடிச்சுட்டு இருக்கான். ஆனா டின்னர் பார்வோனுக்கு முன்னால. ஆமா, அப்பா அப்படித்தான் அசத்துவாரு. அல்ல சொல்லுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில் அப்படி அசத்த போறாரு, நம்புறீங்களா? ஆமா, பேதுருவோ சீசர்களோ நான் நினைக்கிறேன் அவங்க மூலமா அப்படியெல்லாம் அற்புதம் நடக்கும்னு அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நான் சொல்லி தபித்தாள் எந்திரிச்சிருவா, பேதுரு நினைச்சே பார்த்துருக்க மாட்டான். நம்ம 2 பேரும் சொல்லி அந்த அலங்கார வாசல் இருக்கிற சப்பானி எந்திரிச்சிருவான் அப்படின்னு நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அது கூட ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் சோதரா. அந்த 3ஆம் அதிகாரத்தில்
2 பேரும் ஜெபம் பண்றதுக்கு போறாங்க. சோத்திரம். அபிஷேகம் பெற்ற புதுசு. சோத்திரம். அப்படியே அனலா இருக்காங்க. அப்பதான் ஜெபம் பண்ண போவாங்க. மற்ற மறந்துடுவாங்க. சோத்திரம். நிறைய பேர் அப்படித்தான். சோத்திரம். ஜெபம் பண்ண போறாங்க. அவன் அப்படியே என்ன கிடைக்கும்னு பார்க்குறான். ஒன்று 2 பேரும் பேசியிருப்பாங்க. சோத்திரம். மச்சான் அப்ளை பண்ணுவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னத்தை? இயேசு நாமத்தை தான். சோத்திரம். நீ எத்தனை நாளைக்கு இப்படி அமைதியாக இருக்கிறது? சோத்திரம். அற்புதம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அபிஷேகமும் வந்திருக்கு. நீ சொல்றியா நான் சொல்றியா? நானே சொல்றேன். சோத்திரம். இயேசு நாமத்தில் நட. கண்ணை மூடிட்டு சொல்லியிருப்பாங்க. சோத்திரம். ஆமா, ஒருத்தன் ஒரு கண்ணை அரை கண்ணை திறந்து பார்த்துருப்பான். மச்சான் வேலை செய்துரா, எந்திக்கிறான்டா அப்படின்னு இருப்பான். ஆஹா எந்திரிச்சாண்டோ. ஹல்லேலூயா. நாங்கள்லாம் அப்படித்தான் பெரிய ஆளானோம். அப்படி அப்ளை பண்ணி பார்க்கறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நடந்துரும். தூத்துக்குடியில் கூப்பிடுறாங்க, மன்னார்குடியில் கேட்குறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சிங்கப்பூர்லேயும் கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான் தேவனுடைய கிரியைகள். நானும் இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவன் குறித்த வேளை வந்துவிட்டது. பகற்காலம் இது. அதனால் தான் இன்றைக்கு உங்களோடு சர்வ வல்லவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்கள் மூலம் செய்ய போகிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம். அந்த சந்திர ரோகியா கஷ்டப்படுறவனை அங்க கொண்டு வராங்க. ஏசப்பா மேல 3 பேரை கூப்பிட்டு மருவமலைக்கு ஜெபம் பண்ண போயிருக்கிறாரு. கொஞ்சம் சீசர்கள் இங்க மிச்சம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு வந்து அந்த சோத்திரம் வாலிபனுடைய அப்பா பிரச்சனைக்குரிய மயனையும் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இவங்க முக்கி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. சோத்திரம். அப்புறம் ஏசி இறங்கி வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம்னு கேட்டா இந்த மாதிரி அவன் சொல்றான். அப்ப 17ஆவது வசனத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட். இவங்களை கடிஞ்சிக்கிருவார். இவங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் மாறுபாடுள்ள விசுவாசமுள்ள மாறுபாடான விசுவாசமுள்ள அவிசுவாசமான சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு கடிந்து கொண்டுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகா சொல்வார். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 17ல சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர் அந்த பிசாசு அதட்டுவார். அந்த பிசாசு ஓடி போயிடும். அப்புறம் இவங்க சைஸா இயேசு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு, நாங்களும் முக்கணுமே நடக்கலையே, ஏன் எங்களால் நாங்கள் அதை துரத்தி விடாமல் போயிட்டு அப்படின்னு கேட்பாங்க. உடனே 20ல சொல்லுவாரு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 முடிக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன சொல்றாருங்க? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இந்த 20ஆம் வசனத்துக்கு கடைசியில சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இராது சொன்னா பரவாயில்ல, நாம சொல்லலாம், அது தேவனும் சொல்லலாம், தூதர்களும் சொல்லலாம், தீர்க்கதரிசிகள் சொல்லலாம், உலகத்து மனுஷன் கூட சொல்லலாம். அதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நாம அவரை பார்த்து ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இராது அப்படின்னு பாட்டு பாடினா, அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னால உங்களால கூடாத காரியம். ஹலோ இருக்கீங்களா? அப்ப தேவனால என்ன கூடுமோ அது நம்மளாலும் கூடும். யோவான் 14:12 படிக்கும் போது, அவர் செய்கிற கிரியைகளிலும் பெரிதானவைகளை நாம் செய்வோம். பிரைஸ் காட். அப்ப ஒண்ணே ஒண்ணு அங்கே கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புவது, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். தட்ஸ் ஆல். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா எந்த பிரச்சனையையும், எந்த வியாதியையும், எந்த பேயையும், எந்த நோயையும் இயேசுவினிடத்துல கொண்டு போயிட்டா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆமா, நம்ம கிட்ட கொண்டு வராம இயேசு கிட்ட கொண்டு போயிட்டா அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிட்ட கொண்டு போகும்போது ஆரம்பத்தில் அற்புதம் நடக்கு. அப்புறம் ஹல்லேலூயா சொல்லுங்க, இயேசு கிட்ட பிரச்சனையை கொண்டு வரதை விட தாங்களே அப்படி இப்படி தொண்டை அடைக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்படி ஆயிருது. அதனால இயேசுவின் இடத்துல கொண்டு போனா எந்த பேயும் ஓடும். சரி, இப்போ உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுங்களேன். சோதராம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. திரும்பவும் அத்தனை சொல்லிட்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணா நாமளா இராம நாம இயேசுவாயிட்டா நமக்கு முன்னாடி வர்ற எந்த பிசாசும் எந்த பிரச்சனையும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? புரியாத மாதிரி இருப்பீங்க. அதனாலதான் நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நாம இயேசுவா மாறினோம். நான் அல்ல, ஸ்டான்லி அல்ல, ஐ அம் ஜீசஸ், எனக்குள் இயேசு, நான் இயேசு அப்படின்னு மாறிட்டா எனக்கு முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும்
தேவனுடைய கிரியைகள் என் மூலம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நடக்கும் 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 நடக்கும். இது தேவ கிரியைகள் வெளிப்படும் பகற்காலம். கடைசி காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். தேசத்தின் கண்கள் திறக்கப்படும் பகற்காலம் இது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த குருனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் சொன்னார், இது பகற்காலம், கண்ணு திறக்கப்படும். என்கிட்ட வர்றவன் அத்தனை பேர் கண்ணும் திறக்கப்படும். இங்க குருடை இயேசுனிடத்துல வந்தான் இல்ல, போகிற வழியிலே இயேசு அவனை கண்டார். அப்ப இயேசு தான் அவனை சந்திச்சார். அப்போ சோதராம், தேசத்தின் கண்கள் அவர்கள் இயேசுனிடத்துல வந்தால் மட்டும் இல்ல, இந்த சம்பவத்தை வைத்து நான் சொல்லுகிறேன் சோதராம், தேசத்தில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்களின் கண்கள் திறக்கப்பட போகிறது. பைபிள்ல அப்படி பலர் கண்களை ஆண்டவர் நினைஞ்சிருக்காரு, திறந்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே. சோதராம், ஆமா, 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்துல அவன் பேர் என்ன, நாகமான் கண்ணை ஆண்டவர் என்ன 15 வசனத்துல ஓபன் பண்றாரு. சோதராம், அவன் சொல்றான், ஐயோ, இஸ்ரவேலில் இருக்கிற இந்த தேவனை தவிர பூமியில் வேற எங்கும் வேறு ஒரு தேவனும் இல்லை. ஹலோ, இருக்கீங்களா? நேபுகாத்து நேச்சாரு கண்ணை திறக்கிறாரு. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. பெரிய சிலையை நிப்பாட்டியாத கும்பிடுறவன் தான், இல்லைன்னா தூக்கி அக்கினி சொலைக்குள்ள போடுவேன்னு பெரிய சட்டம் போட்டு சவுடாலா சண்டீர் அல்ல சொல்லுமா. அப்போ ஒரு சேர் மேல உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் தூக்கியும் போட்டானா. ஆமா, அவன் கண்ணை திறந்தவர் நம்ம அப்பா. ஹலோ ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? அல்ல சொல்லுங்க. சோம்மா அல்ல சொல்லுங்க. ஆமா, இயேசுவா கொக்கானா. சோத்ரா, இந்த வருஷம் பயங்கரமானதெல்லாம் நடக்க போதே. இனி தேசத்துல சோத்ராம் ஆத்துமாக்களின் ரட்சிப்புங்கிறது சர்வசாதாரணமா இருக்கும். அரசியல்வாதிகள் ரட்சிப்பு சர்வசாதாரணமா இருக்கும். ஐஸ்வர்யவான்களின் மனம் திரும்புதல் சர்வசாதாரணமா இருக்கும். தேசத்தின் மனக்கண்களை கத்த திறக்க போகிறார். எல்லாருடைய கண்களையும் கத்த திறக்க போகிறார். ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பரை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா தலைப்பு செய்திகளில சோதரா அரசியல்வாதிகள் மனம் திரும்பினதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர் 6000 நபர்களோடு இந்த ஆற்றங்கரையில ஞானசானம் பெற்றுக் கொண்டார். ஒவ்வொரு நாளும் லைவ் டெலிகாஸ்ட்ல எல்லா டிவிலையும் நீங்க பார்க்க போறீங்க. பல பிரபலங்கள் மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற போகிறார்கள். தேசம் மாற போகிறது. ஒரு சூறாவளியின் எழுப்புதல் தேசத்தை பற்றி பிடிக்க போகிறது. பரிசுத்தாவியானவரின் கிரியை, தேவனுடைய பலத்த கரத்தின் வல்லமை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தேசத்தை பற்றி பிடிக்கும் பகற்காலம் இது. ஹல்லேலூயா. Every day we are going to see the great miracles and wonders in our nation. நம்முடைய தேசத்திலே பிரபலமான ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட போகிற அற்புதங்களை, அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க போகிறோம். ஆமா, தேசத்தின் கண்கள் திறக்கப்படும் பகற்காலம் இது. ஆமென் சொல்லுங்க. தேசத்தின் கண்கள் திறக்கப்படுறது ஒரு பக்கம். ஆனால் ஆவியானுடைய பெரிய விருப்பம் என்னன்னா நம்ம கண்ணு திறக்கப்படணும் தான். திருச்சபை கண்ணு என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். நம்ம கண்ணு திறக்கப்பட்டா ஆஹா ஓஹோ அப்படின்னு ஆயிடுவோம். அல்லையிலே சொல்லுங்க. நம்ம கண்ணு திறக்கப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சர்ச்சுக்கு வந்துடுவான். என்ன இப்படி பார்க்குறீ? கண்ணு திறக்கணும்னு எல்லாரும் வாய் திறந்துருக்கு. சோதரம். ஆமாம், அவர் சொல்றாரு, நம்ம எபேசியர் எழுதின நிருபத்தில் பவுல் 1:19 சொல்றாரு, தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படிக்கு நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்ப எபேசு திருச்சபைக்காக அவர் மண்டி ஓட்டு புலம்புறாரு. ஆண்டவரே, இந்த விசுவாசிகள் கண்ணை திறங்க ஆண்டவரே. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன, அந்த ரட்சிப்பின் மகிமை என்ன, கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்களே, அவங்க உள்ளத்துக்குள்ள கிறிஸ்து இருக்கிறீரே, அந்த ரகசியம் என்னங்கிறத அவங்க அறிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கண்களை திறங்கப்பா அப்படின்னு பவுல் ஜெபம் பண்றார். 119ஆம் சங்கீதத்துல 18ஆம் வசனத்துல சங்கீதக்காரர் சொல்றார், உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களாம் நான் பார்க்கும்படி என் கண்கள் என்ன செய்யும்? திறந்தருளும். இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் படிக்கிறோம்ல. ஆமா, சீரிய தேசத்து ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமா பிளான் பண்ணுவாரு. எப்பெல்லாம் பிளான் பண்றானோ பிளான் இங்க லீக் அவுட் ஆயிடும். சொத்துறான். ஆமா, அவன் டென்ஷன் ஆயிடுவான். டேய் வாங்கடா, இங்க யாரோ ஒரு உளவாளி இங்க இருக்கிறான்டா, நான் போடுற பிளான்லாம் அங்க எப்படி அவுட் ஆகுது அப்படின்னு இங்க போட்டு மண்டையை காய்ச்சுவான்.
அதில் ஒருத்தன் சொல்லுவான், ராசா ஐயோ நீர் இங்க இல்ல, பதுங்கு குழியில பள்ளி அறையில சோத்துறோம் பிளான் பண்ணா கூட ராஜாவுக்கு போட்டு சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கான். யாராவே? அவன் பேர் எலிசா. எங்கடா இருக்க? தோத்தானா சோத்துறான். அவனை பிடிக்கடா. ஆர்மியவே அனுப்புவான் ஒரு ஆளை பிடிக்கிறது. கலையில சொல்லுங்க அப்போ. தீர்க்க தரிசனமா சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. உங்களை பிடிக்கிறதுக்கு இந்த வருஷம் ஆர்மி வரும். ஆமா, நீங்க வாட்டுக்கு 1000 சொத்துறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, ஞானசானமா கொடுத்துட்டு இருப்பீங்க, பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும், ஒரு கூட்டமே கிராமமா மனம் திரும்பும், உங்களை ஊர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அல்ல சொல்லுங்க அப்போ. போலீஸ்காரங்க வருவாங்க, அரசியல்வாதிகள் வருவாங்க. ஆமீன் அல்லவே சொல்ல மாட்டியே. என்கொயரி நடக்கும் பிரதர். என்ன அப்படி காரியம் நடக்கு? எல்லாருமே அங்க போயிட்டாங்க, நம்ம கட்சி தலைவர் முத கொண்டு அங்க போயிட்டாரு அப்படின்னு என்கொயரிக்கு ஆள் வரும். என்கொயரிக்கு வர்றவனுக்கும் ஞானசானம் சும்மா. ஹல்லேலூயா. ஆமா, வர்றாங்க பிடிக்கிறதுக்கு ஆர்மியே. காலங்காத்தால எலிசாக்கு முன்னாடி எலிசா வேலைக்காரன் எஞ்சி வெளில வந்துட்டான். கொட்டாய் விட்டு ஆன்னு கண்ணை திறந்து பார்த்தா மலையை சுத்தி ஆர்மி ரவுண்ட் அப் பண்ணிருக்கு. ஐயோ ஆண்டவனே, ஐயோ உங்க கூட சேர்ந்ததுக்கு இதுதானா? ஆர்மியே வந்திருக்காங்களே. இன்னைக்கு நம்ம எல்லாம் சட்னி தான் 2 பேரும் சோத்துறான், நம்மளை கொல்லத்தான் போறாங்க அப்படின்னு அவன் புலம்புறான். அவன் ரொம்ப கேஷுவலா, பயப்படாதரா, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இருந்த பயத்தை விட அந்த ஊழியக்காரனுக்கு இப்பதான் பயம் அதிகமா இருந்திருக்கும். ஆஹா, ஒரு ஆளாவது சப்போர்ட்டுக்கு இருக்கிறாருன்னு நினைச்சனே, அவரும் சொத்துரும் லூசாவில் இருக்கிறாரு. ஏங்க ஒரு ஆர்மியே மலையை சுத்தி நிக்குது, இந்த ஆள் வாட்டுக்கு வெளியில வந்து நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்ன்றாரு. இங்க யாரு? நானு நீரு, நீரு நானு சொத்துறோம். இடையில ஒரு ஆளும் கிடையாது, 2 பேர் இருக்கிறோம். அப்போ ராத்திரி படுக்கையோட போயிட்டா அல்ல சொல்லுங்க. அவன் இப்பதான் ரொம்ப பதறான். ஒரு குட்டி செவம், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும். God open his eyes. அல்ல சொல்லுங்க அப்போ. தேவன் அவன் கண்களை திறந்தார். அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலை சூழப்பட்டிருக்கிறதை அவன் கண்கள் கண்டது. கர்த்தர் இந்த வருஷம் இந்த நாளிலே உங்க கண்களை திறக்க போகிறார். நீங்க யாருன்னு நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்னு நீங்க அறிஞ்சு கொள்ள போறீங்க. நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பின் மகிமை என்னன்னு நீங்க அறிஞ்சிருக்க போறீங்க. இந்த வேதத்தின் மகத்துவ ஆழம் என்னங்கறத நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. உங்க அபிஷேகத்தின் மேன்மை, உங்கள் அழைப்பின் மேன்மை, உங்களை குறித்த தேவ திட்டம், திட்டத்தின் ஆழம் எல்லாவற்றையும் அறிகிற ஒரு வெளிச்சத்தை தேவன் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு கட்டளையிடுகிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்கிற வேத வசனம் உங்கள் மூலமாய் நிறைவேறப் போகிறது. இது பகற்காலம். எல்லாரும் எழும்பி நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். பகற்காலம் இது. தேசத்தின் கண்கள் திறக்கப்படும் பகற்காலம் இது. கற்பனை கிட்டாத விதத்தில் எங்க குடும்பத்தில் இத்தனை பேர் ரட்சிக்கப்படல. என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படல. சகோதரி சகோதரா, பல நாட்களா ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அவங்க கண்ணை கத்தர் இன்னைக்கு திறக்க போறார். உங்க குடும்பத்து கண்ணை கத்த திறக்க போறார். உங்க சொந்த பந்தங்களுடைய கண்கள் கத்த திறக்க போறார். யார் ரட்சிக்கப்படணும் இதுவரைக்கும் நீங்க ஜெபிச்சிட்டு இருந்தீங்களோ, யார் ரட்சிக்கப்படணும் இதுவரைக்கும் நீங்க வேண்டிக்கிட்டு இருந்தீங்களோ, yes, right now God opens them eyes, opens their eyes. அவருடைய கண்களை தேவன் திறக்கிறார். நிமலா ஹந்தரா ஷகதரமா. praise Jesus. தேவன் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். தேசத்தின் கண்கள் திறக்கப்பட போகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். டாடி, open my eyes to see thy glory. உங்க மகிமையை பார்க்கிறதுக்கு என் கண்ணை திறங்க ஆண்டவரே. உங்க வேதத்தின் ஆழத்தை பார்க்கிறதுக்கு என் கண்ணை திறங்க ஆண்டவரே.
உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையை பார்க்கிறதுக்கு என் கண்ணை திறங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ask him, கேளுங்கள். ஸ்தோத்திரம். Praise glory, hallelujah. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஓஹோ அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். Praise God. ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? இது பகற்காலம், என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. என் மூலம் உம்முடைய கிரியைகள் வெளிப்படும்படி இன்றைக்கு என் வாழ்க்கை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். எது தேவையற்றவைகளாய் எனக்குள் இருக்கிறதோ, அன்றைக்கு சீஷர்களுக்குள்ள இருந்த பொறாமைகள், எரிச்சல், கோபம், பகைமை, மன்னியாமை, பெருமை, நான் பெரியவன் என்கிற சிந்தனை, தேவனுக்கு ஏற்ற விதத்தில் சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்ற விதத்தில் சிந்தித்த எண்ணங்கள், இவைகள் எது எனக்குள் இருந்தாலும் அதை பலிபீடத்தில் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. அதை பலிபீடத்தில் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. எனக்குள் இருந்து தேவையற்றவைகள் இப்பொழுது வெளியேறட்டும். என்னை குறித்து இவ்வளவு பெரிய திட்டத்தை நீர் வைத்திருக்கும் போது நான் ஏன் மனுஷிக சுபாவத்தில் புதைந்து கிடக்க வேண்டும்? என் மூலமாய் தேசத்தின் கண்கள் திறக்கப்பட, என் மூலமாய் தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட நீர் ஒரு பெரிய திட்டத்தை வரைந்து வைத்திருக்கும் போது தேவையற்ற சுபாவங்களுக்கு, தேவையற்ற பலவீனங்களுக்கு, தேவையற்ற பாவங்களுக்கு, சிந்தைகளுக்கு, பார்வைகளுக்கு, பேச்சுக்களுக்கு ஏன் நான் இடம் கொடுக்க வேண்டும்? Praise the Lord. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. Praise God. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே